ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை. இன்னைக்கு நாம் நமது வீடியோவில் ஒரு பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதிக சத்துக்கள் நிறைந்த இந்த புதுவிதமான பொங்கலை நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்களா? நமது வீடியோவை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் செய்யலையோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்குங்க. கூடவே ஒரு லைக் கொடுத்துட்டு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ரெசிபி செய்கிறதுக்கு 4 டம்ளர் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். 1 டம்ளர் அளவுக்கு பொங்கல் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்கிட்டேன். எந்த டம்ளரில் நம்ம ஓட்ஸ் எடுக்கிறோமோ அதே டம்ளரில் பாசிப்பருப்பையும் எடுத்துக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற நெய் எடுத்து வச்சுக்கிட்டேன். முழு முந்திரியாக 15 முந்திரி எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கூட்டி குறைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் முழு மிளகு எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு நான் உப்பு தூள் எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கே தூள் உப்பை விட கல் உப்பு கூட சேர்த்து செய்யலாம். அளவு ஃப்ரெஷ் கருவேப்பிலை இலைகள், 3 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். முழுசாக காமிச்சிருக்கிறேன். நாம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். ஓட்ஸ் உளுந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கிட்டேன். வாணலி சூடான பிறகு எடுத்து வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். அடுப்பை நம்ம மிதமான தீயில் வச்சுக்கலாம். மிதமான தீயில் வச்சு வறுத்தா தான் பாசிப்பருப்பு ஒன்று போல் நல்லா வறுபட்டு வரும். பாசிப்பருப்பை நம்ம அதிகமாக வறுக்க வேண்டியதில்லை. நல்லா லைட்டாக செவந்து வந்தால் போதும். அந்த அளவுக்கு வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு ஒரே மாதிரி லைட்டாக நல்லா செவந்து வந்துருச்சு. அது அடுப்பை அணைச்சிட்டு வேறொரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஆறி வந்துருச்சு. பருப்பு நன்கு ஆறிய பிறகு தண்ணீர் ஊற்றி 2 to 3 முறை கழுவி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை நான் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன். அப்பொழுது தான் நல்லா குழைய வெந்து வரும். அடுப்பை பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேன். நான் 1 டம்ளர் தண்ணி முதல்ல ஊற்றிக்கிட்டேன். முதலிலேயே பாசிப்பருப்பில் 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டேன். 3 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்புக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். உப்பு வேக வைக்கிறதுக்காக நான் சிறிதளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் தூள் ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். குக்கரை மூடி வச்சு வெயிட் போட்டு விட்டுக்கலாம். எங்களோட குக்கரில் 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்கள் உங்களோட குக்கரில் பருப்புக்கு எத்தனை விசில் விட்டு எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து நம்ம குக்கர் மூடியை திறந்துக்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு நல்லா குழைய வெந்து வந்திருக்குது. இந்த அளவுக்கு பாசிப்பருப்பு குழைய வெந்து வரும்போது தான் பொங்கலுக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கரண்டி வச்சு பாசிப்பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். பற்ற வச்சு 1 லிட்டர் வேகிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் சூடான பிறகு நாம் எடுத்து வச்ச ஓட்ஸை சேர்த்துக்கலாம். இப்பொழுது அடுப்பை நம்ம மிதமான தீயில் வச்சுக்கலாம். ஓட்ஸை சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். சேர்த்து வறுக்கும்போது ஓட்ஸை நல்லா கை எடுக்காமல் நல்லா வறுத்து விடணும். இப்பொழுதுதான் ஓட்ஸு கருகி போகாமல் நல்லா ஒன்று போல் வறுபட்டு வரும். ஓட்ஸ் கருகாமல் கலர் மாறாமல் நல்லா ஒன்று போல் வறுபட்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டு வரணும். இப்போது அளந்து எடுத்து வச்ச 6 டம்ளர் அளவு தண்ணீரையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அடிக்கடி கலந்து விடணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்புள்ளது. அடிக்கடி நம்ம ஏன் கலந்து விடணும்னா ஓட்ஸ் சீக்கிரம் கெட்டியாயிரும். ஓட்ஸ் நன்கு கொதித்து வெந்து பாதி அளவு கெட்டியாகி வந்துருச்சு. ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச பால் முழுவதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து பொங்கல் செய்யும்போது சுவையும் மனமும் நல்ல கூடுதலாக கிடைக்கும். பொங்கல் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். சேர்த்த பிறகு ஓட்ஸை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாலுடன் சேர்ந்து நல்லா கலந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. பால் சேர்த்த பிறகும் ஓட்ஸை நம்ம நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கணும். நாம் பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது நம்ம அளவாக சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துடக்கூடாது. மீண்டும் உப்பு தேவைப்பட்டால் பிறகு தேவைப்படும் போது சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஓட்ஸ் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு.
ஓட்ஸ் நல்லா குழஞ்சு வரணுங்கிறதுனால நாம் இன்னும் 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு தேவைப்படுறதுனால நம்ம சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடலாம். அடுப்பை மிக குறைவான தீயில நம்ம இப்போ வச்சுக்கலாம். ஓட்ஸ் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நாம் வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஓட்ஸ் வெந்துக்கிட்டு இருக்கிற அடுப்பை மிக குறைவான தீயில வச்சுட்டு இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கலாம். வாணலி நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்ச நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகி நல்லா உருகி வரும் வரை அப்படியே விட்டுறலாம். நெய் உருகி வர்றதுக்குள்ளே நாம் எடுத்து வச்ச இஞ்சியை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். வெங்காயம் நம்ம 2 நல்லா கீறி எடுத்து வச்சுக்கலாம். சேர்த்த நெய் நல்லா உருகி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறமாக வரும் வரை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். கீறி வச்ச பச்சை மிளகா, தட்டி வச்ச இஞ்சி, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1 செகண்ட் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் சேர்த்த பொருட்களெல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வெந்து வந்துருச்சு. அடுப்பு குறைவான தீயில தான் எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ ஓட்ஸை 2 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எடுத்து வச்சுருந்த மிளகை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். தட்டி வச்சுருந்த மிளகை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்பொழுது பொங்கல் வெந்து நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நாம் நெய் சேர்த்து வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்த பிறகு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 1 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம். நம்ம சேர்த்த நெய், முந்திரி எல்லாம் பொங்கலுடன் ஒன்று சேர்ந்து வரும் வரை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த நெய், முந்திரி எல்லாம் பொங்கலோட ஒன்றா நல்லா கலந்து வந்துருச்சு. சுவையான க்ரீமியான ஓட்ஸ் பொங்கல் ரெடியாகி வந்துருச்சு. இந்த பொங்கலை எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாம். குறிப்பாக உடல் எடை குறையக்கூடியவர்களும் உடல்நிலை சரியில்லாதவர்களும் கூட சாப்பிட்லாம். சுவையான ஓட்ஸ் பொங்கலுக்கு சாம்பார், சட்னி பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். இந்த சுவையான ஓட்ஸ் பொங்கலை ஒரு பவுலில் எடுத்து வச்சு பரிமாறிக்கலாங்களா? பார்க்கவே சாப்பிடலாம் போல தோன்ற இந்த கிரீமியான ஓட்ஸ் பொங்கலை ஒரு பவுலில் எடுத்து வச்சு பரிமாறிய பிறகு சாப்பிட ஆரம்பிக்கலாங்களா? சுவையான பொங்கலை நீங்களும் ஒரு முறை பொங்கலன்று செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. இதுவரை என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா? அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.